சாவடியில் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கியதாக காவலர் ஒருவரின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. லஞ்சம் வாங்கிய காவலர்களுக்கும் உடனிருந்த உதவி ஆய்வாளர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர் கொடுத்த ட்விஸ்ட். கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி பகுதியில கனிம வள கடத்தலை தடுக்கிறதுக்காக சோதனை சாவடி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அந்த வழியா வரக்கூடிய லாரிகள்ல பாறை கற்களுடைய எடையை கண்காணிச்சு முறையான பாஸ் இருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த வாகனங்களை அனுமதிக்கிறதுக்காக சோதனை சாவடி ஒன்று போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில கனரக லாரி ஓட்டுநர் கிட்ட பணியில ஈடுபட்டிருந்த ஒரு காவலர் லஞ்ச பணத்தை வாங்கிக்கிட்டு அவருடைய புத்தகத்துக்கு அடியில மறைச்சு வைக்கிற மாதிரியான வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த விஷயம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய பார்வைக்கு போனதா கூறப்படுது. இத பத்தி விசாரணை மேற்கொண்டதுல சம்பவம் நடந்தது உண்மை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து பணத்தை வாங்கிக்கிட்ட தலைமை காவலரான தங்கராஜ், அதுக்கப்புறம் அவர் கூட பணியாற்றிட்டு இருந்த காவல் உதவி ஆய்வாளரான ஜான் போஸ்கோ, சிறப்பு உதவி ஆய்வாளரான பேச்சுநாதன், இவங்க 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க அப்படின்னு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சுந்தரவதனம் உத்தரவிட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.